என் பின்னே வாருங்கள், என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். மார்க் 1:17. சாதனையாளரை பின்தொடர் என்ற தத்துவம் உலக பிரபல்யமானது. 1976 ஒலிம்பிக் போட்டியில் 1000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் பதக்கம் வென்றவர் லாசே வீரே. மாரத்தான் ஓட்டத்திலும் இவரை சாதனையாளராக்க பயிற்சியாளர் விரும்பினார். போதிய பயிற்சியும் முன் அனுபவம் இல்லாத அவரை 26 மைல் தூர பந்தயத்தில் பங்கு பெற வைக்க ஒரு உத்தியை பயிற்சியாளர் கையாண்டார். 4 ஆண்டுகளுக்கு முன் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் பதக்கம் வென்ற பிராங்க் ஷேட்டர் என்பவரை பின்பற்றி ஓடுவதற்கு ஆலோசனை வழங்கினார். வீரையும் அப்படியே செய்து பதக்கம் பெறாவிட்டாலும் 5வது இடத்தை பிடித்தார். இதிலிருந்து உருவானதே பால் ஆஃப் தி சாம்பியன் என்னும் தத்துவம். நம்பிக்கை வாழ்விலும் இயேசுநாதரில் நாம் இந்நிலையை காணலாம். கலிலேயாவில் தன் திருப்பணியை தொடங்கி கடலோரமாய் நடந்து செல்கிறார். சீமோனும் அவர் சகோதரர் அந்திரேயாவும் கடலில் மீன்பிடிக்க வலைபோட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை பார்த்த இயேசு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று கூறி அவர்களை அழைக்கிறார். அவரின் அழைப்புக்கு கீழ்ப்படிந்த இருவரும் தங்கள் வலைகளை விட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். பின்னே வாருங்கள் என்பது சீடத்துவத்தின் முக்கிய தொடராகும். யூத ரபிமார் தங்களது சீடர்கள் தங்களை பின்பற்றிட அழைப்பு விடுத்தனர். இயேசுநாதர் இறையாட்சி பணிக்கு ஆயத்தப்படுத்துவதற்காக சீடர்களை அழைக்கின்றார். இதுவே திருச்சபையின் ஆரம்பம் எனவும் கூறிவிடலாம். இறைமக்கள் இறையாட்சியை உரிமையாக்கி கொள்ள இயேசுவை பின்பற்றி செல்வது மிக அவசியமானது. தங்கள் பழைய வாழ்வை விட்டு மனமாற்றம் பெற்று இயேசுவை மீட்பராக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். அவரை பின்பற்றுவோர் தன்னலம் துறந்து வாழ்வது ஆண்டவரது விருப்பம். இந்த தவ காலத்திலும் தன்னலம் துறந்து உண்மை சீடர்களாய் இயேசுவுக்கு பின் செல்வோம். இறையாட்சியை சொந்தமாக்குவோம். ஜெபம். இறையரசின் மாதிரி வாழ்வை கற்பித்து தந்த ஆண்டவரே, நாங்கள் தன்னலம் துறந்து பின்தொடர்ந்து இறையரசை மானிடர் வாழ்வில் சொந்தமாக்க அருள்தாரும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.